அவனோட தமிழ் ஆசிரியர் வந்து கண்ணன் அவர் வந்து பக்கத்தில் இருக்கிற பையன் கூட பேசினாங்கிற ஒரே காரணத்துக்காக பையனை ரொம்ப கொடூரமாகவும் மூர்க்கத்தனமாகவும் கன்னத்தில் 2 அடியும் தலையில் 4 அடியும் முதுகில் 1 அடியும் அவனே நிலகுழிஞ்சு போய் உயிருக்கு பாதமாகிற அளவுக்கு கடுமையாக தாக்கியிருக்காரு. திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே பெரியகோட்டை ஊராட்சிக்குட்பட்ட காமராஜ் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் முரளிதரன். கூலி தொழிலாளியான இவரது 13 வயது மகன் உடுமலை சீனிவாசா வித்யாலயா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் 7ஆம் வகுப்பு படித்து வருகிறார். சம்பவத்தன்று முரளிதரன் மகன் வழக்கம் போல் பள்ளிக்கு சென்றுள்ளார். அப்போது அருகில் உள்ள சக மாணவனிடம் பேசியதாக கூறி தமிழாசிரியர் தலை, கன்னம், முதுகு உள்ளிட்ட பகுதிகளில் மாணவனை சரமாரியாக தாக்கியதாக தெரிகிறது. அதைத் தொடர்ந்து பள்ளிக்கு சென்ற முரளிதரன் தனது மகனை சிகிச்சைக்காக உடுமலை அரசு மருத்துவமனைக்கு அழைத்து வந்தார். அங்கு மாணவன் உள் நோயாளியாக சிகிச்சை பெற்று வருகிறார். இதுகுறித்து முரளிதரன் உடுமலை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் போலீசார் விசாரித்து வருகின்றனர். பள்ளி மாணவனை ஆசிரியர் தாக்கிய சம்பவம் உடுமலை பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடுமலையில் இருக்கேன். என் பையன் பேர் சந்தோஷ். என் பையன் வந்து உடுமலை சீனிவாச வித்யாலயா மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் வந்து 7ஆம் வகுப்பில் படிக்கிறப்பே அவனோட தமிழ் ஆசிரியர் வந்து கண்ணன் அவர் வந்து பக்கத்தில் இருக்கிற பையன் கூட பேசினாங்கிற ஒரே காரணத்துக்காக பையனை ரொம்ப கொடூரமாகவும் மூர்க்கத்தனமாகவும் கன்னத்தில் 2 அடியும் தலையில் 4 அடியும் முதுகில் 1 அடியும் அவனே நிலகுழிஞ்சு போய் உயிருக்கு பாதமாகிற அளவுக்கு கடுமையாக தாக்கியிருக்காரு. அதனால் என் பையன் வந்து உடுமலை அரசு மருத்துவமனையில் வந்து தலை வலிக்குது, காது வலிக்குது உடல் குறைபாட்டில் படுத்திருக்கா. அப்படி பையன் வந்து ரொம்ப சிரமத்தில் இருக்கிறான். இந்த மாதிரி ஒரு சம்பவம் வந்து இனிமேல் எந்த குழந்தைக்கும் நடக்கக்கூடாது. இந்த மாதிரி தொடர்பாக எனது மகனை உடுமலை அரசு மருத்துவமனையில் உள்நோயாளியாக அட்மிஷன் போட்டிருக்கேன். காவல்துறையினையும் புகார் கொடுத்துருக்கேன். இது தொடர்பாக காவல்துறை வந்து தகுந்த நடவடிக்கை எடுத்து இது மாதிரி குழந்தைகள் பாதிக்கப்படக்கூடாதுன்னு சொல்லி தக்க நடவடிக்கை எடுக்குமாறு காவல்துறைக்கும் தமிழக முதல்வர் ஐயா அவர்களுக்கும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்களுக்கும் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன்.